வணக்கம். நாம் இன்று பார்க்க போவது ராஜா கிளி. தமிழகத்தில் ஒரு காலத்தில் பரபரப்பை ஏற்படுத்திய பிரபல தொழிலதிபரின் கொலை வழக்கை மையமாக வச்சு தான் இந்த படத்தை எடுத்துக்கிறாங்க. கொஞ்சம் உண்மை, கொஞ்சம் கற்பனை, கொஞ்சம் சென்டிமெண்ட் கலந்துள்ள இந்த ராஜா கிளி படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பிரபல தொழிலதிபர் முருகப்பா சென்றாயன் தம்பி ராமையா நடிச்சிருக்காரு. பல்வேறு தொழில்களை வெற்றிகரமாக நடத்தி வராரு. ஆனால் படிக்காதவர். கட்டிய மனைவி இருக்க ரெண்டாவதாக வள்ளிமலர் என்ற பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிறாரு. மூன்றாவதாக கல்லூரி மாணவி விசாகா என்ற பெண்ணையும் ஆசை நாயகியாக வச்சுக்கிறாரு. ஒரு கட்டத்தில் விசாகாவுக்கு ஆல்பர்ட் என்பவர் மீது காதல் வருது. இதனாலே அவங்க திருமணம் செஞ்சுக்கிறாங்க. ஆனால் ஆல்பர்ட் விசாகா பயங்கரமாக கொடுமை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. தனக்கு உதவுமாறு முருகப்பா சென்றாரிடம் அவர் உதவி கேட்குறாங்க. தனது பாதுகாவலர்களை விட்டு ஆல்பர்ட்டை கொலை செய்ய சொல்கிறாரு முருகப்பா. அவங்களும் என்ன பண்ணுறாங்க, அவங்கள கொலை செஞ்சிடறாங்க. முருகப்பா தான் கொலைக்கு காரணம் ஏன்னா எல்லாருமே அவரை சொல்கிறாங்க. அவரது பாதுகாவலரை கைது செஞ்சிடறாங்க. இதன் பின்னாடி என்ன நடந்தது என்பதான் படத்தோட மீதி கதை. தொழிலதிபர் முருகப்பா சென்றாயன் கதாபாத்திரத்தில் தம்பி ராமையா வெள்ளை வேட்டி சட்டை, பாசமான பேச்சு என தொழிலதிபர் கதாபாத்திரத்தில் பொருத்தமாக நடிச்சிருக்கிறாரு. தமிழகத்தில் பரபரப்பை ஏற்படுத்திய அந்த தொழிலதிபரின் தோற்றத்தை அப்படியே கண்முன்ன கொண்டு வந்திருக்கிறாரு தம்பி ராமையா. கட்டிய மனைவி இருந்தாலும் தான் ஆசைப்படும் பெண்களை அப்படியே பாசமாக பேசி செட் செய்வதில் மிகப்பெரிய கில்லாடியாக இருக்கிறாரு. மனநலம் பாதிக்கப்பட்டு தெருவாக சுற்றி திரியும் போது அவர் மீது பரிதாபம் வர அளவிற்கு அழகாக சூப்பராக நடிச்சிருக்கிறாரு. மகன் நடிக்க அப்பா இயக்கிய சில இரட்டை அர்த்தம் உள்ள வசனங்கள் படம் தான் நம்ம பார்த்துருப்போம். முதல் முறையாக அப்பா நடிக்க மகன் இயக்கிய படம் தான் இந்த ராஜா கிளி. இந்த படத்தை இயக்கியவர் தம்பி ராமையாவின் மகன் உமாபதி ராமையா. தெருவில் மனநலம் பாதிக்கப்பட்டு சுற்றி திரியும் தம்பி ராமையாவை அழைத்து அவருடைய அடைக்கலம் கொடுக்கும் அன்பு இல்லத்தில் நடத்துவராக சமுத்திரக்கனி நடிச்சுக்கிறாரு. அவரும் வழக்கம் போல் கிளைமேக்ஸில் அன்பாக அட்வைஸ் செய்கிறாரு. படத்தில் தம்பி ராமையாவின் முதல் 2 மனைவிக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கலன்னு தான் சொல்ல முடியும். மூன்றாவதாக அவர் வைத்துக்கொள்ளணும் கல்லூரி மாணவி விசாகா கதாபாத்திரம் தான் முழுக்க அந்த படத்தில் கொடுத்துருக்காங்க. அந்த கதாபாத்திரம் ஸ்வேதா நடிச்சுக்கிறாங்க. அந்த கதாபாத்திரத்தில் இளமை பொங்கும் கதாபாத்திரத்தில் துணிச்சலாக நடிச்சிருக்கிறாரு. அவரது அம்மாவாக ரேஸ்மா உதவி கமிஷனராக, அருள்தாஸ் தம்பி ராமையாவுக்கு ஆலோசனை சொல்லும் சாமியாராக, பலகருப்பையா பள்ளி கரஸ்பாண்டாக, ஆடுகளம் நரேனு இவங்க எல்லாருமே நடிச்சுக்கிறாங்க. அவங்கவுங்க கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தில் அருமையாக நடிச்சுக்கிறாங்க. தம்பி ராமையா சொல்வதை கேள்வி கேட்காம நிறைவேற்றும் பாதுகாவலராக அன்ருஸ் மாளிகா நடிச்சுக்கிறாங்க. ஆசை காட்டி மோசம் செய்யும் ஆல்பர்ட் கதாபாத்திரத்தில் பின்னணி பாடகர் கிறிஸ் நடிச்சுக்கிறாரு. தம்பி ராமையாவை இப்படத்திற்கு இசையமைச்சிருக்கிறார். அவரே இசையமைச்சிருக்கிறாரு தம்பி ராமையாவே. 2 பாடல்களும் ரசிக்கும்படி அருமையாக இருக்குது. கேதார் கோபிநாத் ஆகியோர் படத்தில் கதைக்கேற்ற ஒளிப்பதிவை தந்திருக்கிறாங்க. படத்தில் முதல் பாதி ரெட்டை அர்த்த வசனங்களும் கொஞ்சம் அப்படி இப்படி தான் கொஞ்சம் காட்சி நிறைஞ்சிருக்கும். இடைவேளைக்கு பின்னே முருகப்பா சென்றாயன் கதாபாத்திரம் மீது அனுதாபம் ஒரு அளவுக்கு காட்சி அமைஞ்சிருக்குது. தமிழகத்தையே பரபரப்பாக்கிய ஒரு தொழிலதிபரின் சம்பந்தப்பட்ட கொலை சம்பவம் அதை PNC படமாக எடுத்திருக்கிறார் இயக்குனர். இந்த ராஜா கிளிக்கு நான் கொடுக்க வேண்டிய ரேட்டிங் 5க்கு 4 கொடுக்குறேன். அந்தளவுக்கு தம்பி ராமையாவோட நடிப்பு வேறு லெவலில் நமக்கே பார்க்குறவனுக்கு கண் கலங்குற அளவுக்கு அழுக வர்ற மாதிரி அந்தளவுக்கு சூப்பராக நடிச்சிருப்பார். அதே மாதிரி அவர் தொழிலதிபராக இருக்கையிலையும் அவர் எந்த அளவுக்குலாம் பெண்களை செட் பண்ணுறாரு செய்கிறாரு அப்படின்ட்டு இளமையாக ஊஞ்சலாடுற மாதிரி நடிச்சிருப்பாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீக்கெண்டில் போட்டுச்சுன்னா கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய ஒரு சிறப்பான படம். உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோவை நெக்ஸ்ட்டில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.